மதிமுகவை அழிக்க திமுக தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மதிமுக சார்பில் திராவிட இயக்க நூற்றாண்டு விழா மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்றது. மாநாட்டில் பேசிய வைகோ எந்த நிலையிலும் திமுகவுடனோ மதிமுக கூட்டணி சேரப்போவது இல்லை என்றார். மதிமுகவை அழிக்க திமுக தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்கள் நல கூட்டியக்கம் என்று நாம் அறிவித்த நாளிலிருந்து மதிமுகவை எப்படி உடைப்பது, பழையபடி யாரை இழுப்பது, இந்த முயற்சியில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்தார்கள் என்பதை நான் இப்பொழுதுதான் 3 நாட்களாக தெரிந்து கொண்டேன். அதில் அவர்கள் பலரை குறிவைத்தார்கள், பலிக்கவில்லை. பாலவாக்கம் சோமுவை நெருங்கினார்கள். எம்எல்ஏ ஆக்குகிறோம், இங்கே வந்து விடுங்கள், அங்கே ஒன்றும் தேராது என்ற போது சோமு நினைத்திருப்பார். அதிமுகவும் திமுகவும் தமிழகத்தை சீரழித்து விட்டதாக குற்றம் சாட்டிய வைகோ, திராவிட கட்சிகள் என்று சொல்வதற்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அருகதை இல்லை என்று சாடினார். 2 கட்சியும் தமிழகத்தை நாசப்படுத்தி விட்டன. திராவிட கட்சி என்று சொல்வதற்குரிய அருகதையற்ற கட்சி தலைமை, கட்சிகளை சொல்ல மாட்டேன், அண்ணா திமுக தலைமை, திமுக தலைமை. நம்ம தனியாலாம் ஜெயிக்க முடியாது, கூட்டு வைக்கணும். அது பயங்கொள்ளித்தனம், கோழைத்தனம், கையாலாகாத தனம்.